என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல சமயத்தில் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், ஊழியத்தில் நீங்கள் சந்திக்கிற சவால் நிறைந்த காரியங்கள், அல்லது மற்றொரு உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள், தூஷித்து குற்றப்படுத்துகிற காரியங்கள், இவைகளெல்லாம் மிகுந்த சோர்வுக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எவ்வளவா எங்கள் மனம் உடைந்து போகிறது என்று சொல்லி சோர்ந்து போய்விட்டீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபையாருக்கு எழுதின 2வது நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவருக்குள் நிறைந்து அவர் அந்த நிருபத்தை எழுதுகிறார். பாருங்கள், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அப்படி என்று சொன்னால் சோர்வுக்கு ஏதுவான காரியங்கள் எதுவும் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எல்லா பக்கத்திலும் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். பல வகைகளில் அவர்கள் வாழ்க்கையிலே பாடுகள் பெருகி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் பாடுகளின் பாதையின் வழியாய் கடந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கென்று தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், இப்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் குடும்பத்தில் நடைபெறுகிற பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய்விட்டாயா? தளர்ந்து போய்விட்டாயா? அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியத்தில் சந்திக்கிற பிரச்சனை நிமித்தம் மனம் தளர்ந்து போய்விட்டீர்களா? சோர்ந்து போய்விட்டீர்களா? எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போய்விடாமல் கர்த்தருக்கென்று நாம் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா சமயத்திலும் தன்னுடைய மேலான கிருபையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள். அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. பாருங்கள், அவரை முற்றுமுடிய சார்ந்து கொள்ளுங்கள். எந்த காரியமும் உங்களை ஒரு மூலையில் கொண்டு போய் முடக்கிவிடக்கூடாது. கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள், கிரியை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் நம் குடும்பத்திலும் ஊழியத்திலும் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.